பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஒரு புதிய மாதத்தின் 2வது நாளுக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் தாங்கிய நடத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுடைய மனதை பாதித்த ஏதோ ஒரு விஷயம், ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் எனக்கு விரோதமாக இது மாதிரிலாம் செயல்படுறாங்க, அநீதியான காரியம் எனக்கு இழைக்கப்படுதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மனவேதனை, உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 30:18 கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். எனக்காக யார் பேசுவாங்க, எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன். நீங்கள் பொறுமையோடு கொஞ்சம் காத்திருக்கணும். கொஞ்ச நாட்கள் இந்த பாடு உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். தேவன் தன் நீதியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார். எனக்கு பாருங்க, ஒரு குடும்பத்தை தெரியும், பெரிய செல்வந்த குடும்பம், கோடீஸ்வரர்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரே மகள். கோடீஸ்வர குடும்பத்தில் ஒரு மகள்னா எவ்வளோ செல்லமாக வச்சுருப்பாங்கல்ல, ரொம்ப செல்லமாக வச்சு, அதாவது ரொம்ப அந்த மகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செய்து கவனித்து கொண்டு இருந்தாங்க. அவளுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. தன் மகளுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி எல்லா காரியத்தையும் கொடுத்து தான் மகளை ஒரு மரியாதையோடு அனுப்பணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த மகள் போன வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது, இந்த மகளை ஒரு மருமகளை அவங்க நேசிக்கலை. மகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மருமகளாவது நேசிக்கலாம்ல. அந்த மாமியார் எப்படி நடத்தின, வேலைக்காரியை போல. அதாவது அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், சமையல்லாம் செஞ்சு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கணும், வேலைக்காரெலாம் இருப்பாங்க. ஆனால் இவ தான் எல்லாம் செய்யணும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இவங்க நினச்ச வேலைக்காரி வச்சு எல்லாம் வேலை செய்யலாம், நீ தான் செய்யணும். வேலைக்காரியை போல நடத்தி சாப்பிட குடும்பமே உட்காருவாங்க. பெற்றோர், அவருடைய குடும்பத்தார், பெண்கள், அப்புறம் கணவர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவன் உட்காந்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் பரிமாறணும். எல்லாம் சாப்பிட்டு முடித்து போன பிறகு மீதி இருக்கிறத தனியாக உட்காந்து சாப்பிடணும். ஒரு வேலைக்காரியிலும் கேவலமாக நடத்தினாங்க. இந்த மகளுக்கு எப்படி இருக்கும் இல்லை? ஒரு அநீதி. அவள் ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு தான் அவருடைய பெற்றோர் அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண். ஆனால் அவள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால பொறுமையோடு சகித்து கொண்டு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்று காத்திருந்தாள். ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார், எனக்கு ஏற்படுகிற கொடுமைகள், அநீதிகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் நீதி செய்வார் என்று பொறுமையோடு காத்திருந்தாள். அவன் நினைச்சிருந்தா நேரம் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவள் பொறுமையாய் காத்திருந்தாள். ஜெபிக்க வரும்போது கண்ணீர் வடிப்பாள். யாருக்கிட்டையும் ஊழியக்காரர்கிட்ட கூட இந்த பாரத்தை சொல்லுவதில்லை. ஆனால் தேவன் அதை கவனித்து என்ன செய்தார் பாருங்க. அவங்க மாமியார் வியாதி படுக்கையில் விழுந்தாங்க. அவங்களுடைய உறுப்புகள் செயல்படாமல் போய்விட்டது. இப்போ இந்த மருமகள் தான் நேசித்து அவளுக்கு உதவி செய்தாள். இந்த மகள் தான் பாரத்தோடு அந்த தாயாருக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்தது. அப்போ அறிந்து கொண்டாங்க, இவள் சாதாரண மகள் அல்ல, இவளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த குடும்பமே இவளை குறித்த ஒரு பயமும் மரியாதையும் செய்ய ஆரம்பித்தது. பார்த்தீங்களா? அவள் பொறுமையோடு காத்திருந்ததுனால கர்த்தர் நீதி செய்தார். உங்களுக்கு நடக்கிற அநீதிகளெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆனால் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்தால், கோபத்தை வெளிப்படுத்தாம, நீங்கள் ஒரு எதிர்மறையான காரியத்தை செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து சகித்தால் கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார். ஆண்டவருடைய நீதி வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். என் மகளே, என் மகனே,
நான் உனக்கு நீதி செய்கிற தேவன். உனக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, என் வாழ்கிற தேசத்துல கூட உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா தேவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவரே, நீங்க எனக்கு நீதி செய்கிற தேவன், நான் பொறுமையோடு காத்திருப்பேன்னு சொல்றீங்களா? இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நீதி செய்கிற தேவன், நான் பொறுமையோடு காத்திருப்பேன். நீர் எனக்கு நீதி செய்து இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.